அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கின்ற கிதாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்துன் நாசிக். இதை இயற்றியவர் ஷிஹாபுத்தீன் அபில் அப்பாஸ் அஹ்மத் தபினி அன் நகீபி என்பதாகும். இதில் நாம் இப்பொழுது இஸ்லாமில் 5வது கடமை ஹஜ்ஜி என்ற அந்த ஹஜ்ஜினுடைய பாடத்திலே பாடம் 162வது பாடமாக எப்போது ஹஜ்ஜு கடமையாகும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது இப்பாடத்தில் காணவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா பயிலுகின்ற கல்வியிலே மென்மேலும் அல்லாஹ் வளர்ச்சியை தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்ததாக இந்த சேவைகள், இந்த கல்வி சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீபுடைய அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. நன்கொடை செய்து நன்கொடை செய்ய விரும்புகிறவர்கள் இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸிற்கு உங்களது நன்கொடைகளை அனுப்பி தருமாறும், மேலும் இங்கே கியூஆர் ஸ்கேன் வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாகவும் வழியாகவும் உங்களது நன்கொடைகளை கொடுத்து உதவுமாறு வேண்டுவதுடன் நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இந்த பயணத்தில் நாம் இலக்கணத்தில் பயணிப்போம். அது மாதிரி அதற்கு முன்பதாக இந்த பாடத்தினுடைய முன்சுருக்கத்தை நாம் காணவிருக்கிறோம். முதலாக இந்த பாடத்திலே ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை பற்றி ஆசிரியர் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள். ஹஜ்ஜி யாரின் மீது கடமை, யாரின் மீது கடமை இல்லை போன்ற சட்டங்களை பற்றியும் ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹு தஆலா பயிலுகின்ற கல்வியிலே மேலும் வளர்ச்சியை அல்லாஹ் தந்தருள்வானாக. கியாமத்து நாள் வரை இந்த இஸ்லாமிய கல்வியை படிக்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். 161வது பாடம் வரை சென்ற பாடத்தை நாம் கண்டோம். இப்பொழுது நாம் காணவிருப்பது 162வது பாடத்தை, ஹஜ்ஜினுடைய பாடத்தை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ஜி யாரின் மீது கடமை, யாரின் மீது கடமை இல்லை, அதை ஆசிரியர் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹஜ்ஜினுடைய சிறப்பை சென்ற பாடத்தில் கண்டோம். 5வது கடமை இஸ்லாமிய கடமை இல்லை. அது மாதிரி ஒலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. பாதையால் யார் சக்தி பெற்று இருக்கிறாரோ அந்த மனிதர்களின் மீது அல்லாஹ்விற்காக வேண்டி காபாவை நாடுதல், அதாவது ஹஜ்ஜி செய்வது கடமையாக ஆகும். ஒலில்லாஹி அல்லாஹ்விற்காக வேண்டி அலன்னாசி மக்களின் மீது கடமையாக இருக்கிறது ஹிஜ்ஜுல் பைத்தி, அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபா என்னும் ஷரீஃபை நாடுவது, அங்கே செல்வது, இலேஹி சபீல் அதன் பக்கம் பாதையால் செல்வதற்கு சக்தி படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் அங்கே சென்று ஹஜ்ஜி செய்வது கடமை என்ற போன்ற ஆயத்துகளெல்லாம் ஹஜ்ஜினுடைய கடமையை உணர்த்துகின்றன. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய கடமைகளில் 5வது கடமை, ஒரு வருடத்தில் வசதி வாய்ப்பு முழுமையாக இருந்து அந்த ஹஜ்ஜி யார் விடுவாரோ அவர் யூதனாக மரணிக்கட்டும், யகூதியாக மரணிக்கட்டும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான சொல்லை கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஹஜ்ஜினுடைய அந்த செயலை செய்யாமல் விட்டுவிட்டால் அவர் பாவியாக ஆகிவிடுவார், அவர் குற்றவாளியாக ஆகிவிடுவார். அதனால வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜி செய்யணும். அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னா, அவரால் அவருக்கு கடைசி காலத்துல வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்தான். இப்ப அவரால் செய்ய முடியாட்டி அவருடைய உடல் பலம் பலகீனமாக இருந்துச்சுன்னா அவரு தன் சார்பாக இன்னொரு நபரை பணத்தை கொடுத்து அவருக்காக வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்து ஹஜ்ஜ பதிலி அவருக்கு பகரமாக இன்னொருவர் ஹஜ்ஜி செய்கிறத வலியுறுத்துகிறது இஸ்லாம். அந்த அளவிற்கு ஹஜ்ஜினுடைய கடமையை சொல்லி காட்டும். ஆயில்ல ஒரு முறைதான் ஹஜ்ஜி என்பது கடமை. தொழுகையை போல் ஆயுள் முழுவதும் கடமை அல்ல. இப்போ அந்த ஹஜ்ஜியை பற்றி நாம் பார்க்கிறோம். ஹஜ்ஜுல் அபுதி, ஒரு அந்த காலத்துல இந்த அடிமையுடைய இது இருந்துச்சு. அடிமையினுடைய அந்த நடைமுறைகள் இருந்துச்சு. இஸ்லாம் அதை ஒழித்து கட்டியது. அதான் சொல்றாங்க, அடிமையினுடைய சிஹத்தாக ஆகும் ஹஜ்ஜுல் அபுதி. ஒரு அடிமையினுடைய ஹஜ்ஜி என்பது சிஹத்தாக ஆகும். எப்போ அப்படின்னா, எஜமான் அனுமதி கொடுக்கணும். இன்னும் ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெறாதவருடைய ஹஜ்ஜும் சிஹத்தாக ஆகும். இந்த வகைரி என்பதற்கு இஅராப் என்ன அப்படின்னா, வகைரிங்கிறதுக்கு இஅராபு ஜர்ரு கொடுக்கணும். இங்க
வம்மு கொடுத்து வம்மு வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கில் விழுந்திருக்குது. அதாவது ஹஜ்ஜு கைரில் முஸ்ததீஇ. ஹஜ்ஜுங்கிறது முதாஃபு, அது முதாஃபு தான் யசிஹுக்கு ஃபாயிலு, முதாஃப் இலைஹி கைரு, அது முகத்தரில் ஹஜ்ஜுங்கிற முதாஃபு போக்கப்பட்டிருக்குது. அதனால் ஹஜ்ஜு கைரில் முஸ்ததீஇன் படிக்கணும். அப்போ சக்தி பெறார் அவருடைய ஹஜ்ஜு சிஹத்தாக ஆகும், சரியாக ஆகும். எப்போ சரியாகும்? அவர் தனக்கு பகரமாக இன்னொருவரை பணம் கொடுத்து, இன்னொருவருக்கு பணம் கொடுத்து தனக்கு பகரமாக ஹஜ்ஜி செய்ய வைக்கணும். ஹஜ்ஜி பதிலி அவருக்கு பகரமாக செய்ய வைக்கணும். அப்போ வசதி படைத்தவராக இருந்தார், அப்போ அவருடைய ஹஜ்ஜி சிஹத்தாக ஆகுங்கிற அடிப்படையில் சொல்றார். வலா யசிஹு மினல் காஃபிரி வகைரில் முமையிஸ் இஸ்திக்லாலன். அது மாதிரி இந்த லா யசிஹுடைய ஃபாயில் என்னது? ஹஜ்ஜி. ஹஜ்ஜி என்பது சிஹத்தாக ஆகாது, கூடாது. மினல் காஃபிரி, காஃபிருடைய புறத்திலிருந்து ஹஜ்ஜி என்பது கூடாது. வகைரில் முமையிசி, அது மாதிரி இஸ்திக்லாலன், தனித்த நிலையில, தனிமையான நிலையில, வழி இல்லாமல், ஒரு விவரம் அறியாத, பகுத்தறிவு, நல்லது கெட்டது என்பதை பிரித்தறியக்கூடிய தன்மை இல்லாத ஒரு சிறுவனுடைய புறத்திலிருந்து தனித்த நிலையில் ஹஜ் என்பது கூடாது. ஆனா சிறுவனுடைய வழி இருந்தாரு, அத்தா இருந்தாரு, நான் வாப்பா இருந்தாரு, சிறுவனுடைய சகோதரர் இருந்தார், பெரிய சகோதரர் மூத்தவர் இருந்தார், அவருடைய துணையோட ஹஜ் என்பது சிஹத்தாகுமே தவிர, இல்லாட்டி ஹஜ் என்பது சரியாக ஆகாது, அது கூடாது. அடுத்து சொல்றாங்க, ஃபஇன் அஹ்ரம ஸபியுல் அல் முமையிஸு, விவரம் தெரியக்கூடிய அந்த சிறுவன் இஹ்ராம் கட்டினால், பிஇதினில் வலியி, அவருடைய வாப்பாவுடைய, வலினா பொறுப்புதாரி, அப்பா பொறுப்புதாரியுடைய அனுமதியுடன் அவருடைய வாப்பாவோ அத்தாவோ அல்லது அவருடைய சகோதரரோ என்ன இந்த மாதிரி அவருடைய தாயோ அந்த வலியினுடைய அனுமதி கொண்டு என்ன சிறு விவரமுள்ள அந்த சிறுவன் இஹ்ராம் கட்டினால், அவ் அல்லது அஹரமல் வலியு அனில் மஜ்னூனி அவித்துஃபிலில்லதி லம் லா யுமையிசு. இப்போ 3 மசாயில் பேசுறாங்க. ஒன்றும் விவரம் அறிந்த சிறுவன், அறியக்கூடிய சிறுவன், அவன் தன்னுடைய தகப்பனாருடைய அனுமதியை கொண்டு இஹ்ராம் கட்டினான், அவர் மகனை கூட்டு போறாரு, அத்தா, இது ஒரு மசாயில். அல்லது அவ் அஹரமல் வலியு அனில் மஜ்னூனி, அல்லது வலியாகிறவர், அதாவது அத்தாவாகிறவர் தன்னுடைய மகன் பைத்தியமான அந்த மகனை தொட்டும், பைத்தியக்காரராக இருக்கக்கூடிய அந்த மகனை தொட்டும் இஹ்ராம் கட்டினால், இவர் இஹ்ராம் என்ன செய்ய நியத்து வைக்கிறாரு. அவு அவித்து ஃபிலில்லதி லம் யுமையிசு, அல்லது விவரம் தெரியாத, நல்லது கெட்டதை பிரித்தறியக்கூடிய தகுதி இல்லாத அந்த சிறுவனை தொட்டும், மகனை தொட்டும், குழந்தையை தொட்டும் இஹ்ராம் கட்டினார் அந்த தந்தை. இப்ப இஹ்ராம் கட்டினால் 3 மசாயில சொல்லிட்டாரு. அவ் ஃபஇன் அஹரம ஸபிய்யுல் முமையிஸு பிஇذனில் வலியி அவ் அஹரமல் வலியு அனில் மஜ்னூனி அவித்துஃபில் அல்லதி லா யுமஸு. இந்த 3 மசாலா ஷர்த்தியத்தான இந்த மசாலாக்களுக்கும் பதில் என்ன? ஒற்ற ஃபிஅல்ல பதில் சொல்லிடுறாங்க ஆசிரியர். ஜாஸ, கூடும். இந்த 3 நிலையிலேயும் அந்த சிறுவன், விவரம் அறிந்த சிறுவன் அல்லது ஒன்றும் அறியாத பைத்தியக்காரரை தொட்டும் அவருடைய தந்தை இஹ்ராம் கட்டினார், அல்லது சிறுவன், அவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, விவரம் தெரியாத சிறுவனை தொட்டும் அவருடைய தந்தை இஹ்ராம் கட்டினால், இப்ப இவருடைய ஹஜ்ஜி கூடுமா? இப்படி செய்வது, ஹஜ்ஜி செய்வது கூடுமானா ஜாயிஸா ஆகும். அடுத்து சொல்றாரு, ஒய்கல்லிஃபுல் வலியு. அடுத்து சொல்றாரு, வலி என்பவர் அந்த மேற்கூறப்பட்ட அந்த பைத்தியக்காரரை தொட்டோ, பைத்தியக்கார மகனை தொட்டோ அல்லது விவரம் அறியாத சிறுவனை தொட்டோ, ரெண்டில் யாருக்கு, அந்த ரெண்டில் ஒருவரை பொறுப்பாக ஆக்குவார். ரெண்டில் ஒருவரை, யாரை தொட்டோ யாராம் கட்டுறாரோ 2 பேர்களில், அந்த சிறுவனையோ, விவரம் தெரியாத சிறுவனையோ அல்லது பைத்தியக்காரரையோ அவரை பொறுப்பாக ஆக்குவார். மா யக்தீரு, இப்படிப்பட்ட ஒரு செயலிற்கு அலைஹி, அந்த விவரம் தெரியாத சிறுவனோ அல்லது ஒன்றும் அறியாத பைத்தியக்காரரோ எதன் மீது சக்தி பெறுவார்களோ, அந்த சக்தி பெறக்கூடிய அந்த செயலருக்கு அந்த தந்தை அந்த பைத்தியக்கார சிறுவனையோ, பைத்தியக்கார மகனையோ அல்லது விவரம் அறியாத சிறுவனையோ என்ன செய்வார்? பொறுப்பாக ஆக்குவார். அந்த 2 பேர்களால என்ன செய்ய முடியுமோ அந்த செயலுக்கு பொறுப்பாக ஆக்குவார். அது என்ன செயல் அப்படிங்கிறத பின்னாடி சொல்றார்.
நஃபா சபபியா, அந்த முசப்பப் என்ன என்ன விஷயத்தில் பொறுப்பாக ஆக்கலாம்? பைத்தியக்கார மகனை தொட்டும், அந்த மாதிரி விவரம் அறியாத சிறுவனை தொட்டும் என்ன விஷயத்துல பொறுப்பாக ஆக்கலாம் சொல்றாரு. ஃபயுகஸ்ஸிலுஹு. அந்த சிறுவனையோ அல்லது மஜ்னூனையோ, ஹூவுடைய நம்பியல் மஜ்னூன் பக்கம் மீட்டலாம், அவித்து ஃபிலில் அல்லது மா துக்கிற ஜும்லா மொத்தமா சொல்லலாம். அதாவது பைத்தியக்காரர் இன்னும் விவரம் அறியாத சிறுவர் என்று சொல்லப்பட்டதே அந்த ஒருவரின் மீது அந்த ஒருவரை குறிப்பாக குளிப்பாட்ட வேண்டும் வழி. ஃபயுகஸ்ஸிலுஹு. அந்த சிறுவனையோ அல்லது பைத்தியக்காரனை தொட்டு யாரை தொட்டு அவர் இஹ்ராம் கட்டினாரோ அவரை அந்த சிறுவனையோ அந்த பைத்தியக்காரனையோ எந்த செயலை செய்ய வைக்க முடியுமோ அவரால் அந்த செயலை செய்ய வைக்கணும். அது என்ன செயலும்? ஃபயுகஸ்ஸிலுஹு. அந்த சிறுவனையோ அல்லது பைத்தியக்காரனையோ அவர் குளிக்க வைப்பார், குளிக்க வைக்க வேண்டும். ஒய் ஜர்ரிதுஹு. அந்த சிறுவனை, வெறும் தெரியாத அந்த சிறுவனை தனிமைப்படுத்த வேண்டும். அனில் மஹீத்தி. தைக்கப்பட்ட அந்த ஆடையை உடுத்துவதை விட்டும் அந்த சிறுவனை தனிமைப்படுத்த வேண்டும், அதாவது நீக்க வேண்டும், அதை விட்டும் தவிர்க்க வேண்டும். அது மாதிரி பைத்தியக்கார அந்த மகனை விட்டும் தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். ஒயுல்பிசுஹு சியாபல் இஹ்ராமி. மேலும் அந்த சிறுவனுக்கோ அல்லது பைத்தியக்கார மகனுக்கோ அணிவிப்பார், அதாவது உடுத்த வேண்டும். சியாபல் இஹ்ராமி. இஹ்ராமுடைய ஆடையை உடுத்துவார் இஹ்ராம் கட்டும் பொழுது. இதெல்லாம் செய்ய வைக்க முடியும். பைத்தியக்காரருக்கு ஆடையை உடுத்தலாம், விவரம் தெரியாத சிறுவனுக்கு ஆடையை உடுத்த சொன்னா உடுத்துவார். இதெல்லாம் செய்ய முடியும். நம்ம இந்த மாதிரி செயலை சொல்றார் ஆசிரியர். இந்த மாதிரி செயலை அந்த தந்தை செய்ய 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 வைப்பார், அனுபவிப்பார் ஆடையை. பொய் ஜன்னி புகுல் மஹபூர. அது மாதிரி தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் அந்த விவரம் தெரியாத சிறுவனையோ அல்லது பைத்தியக்காரரையோ என்ன செய்ய வேண்டும்? விளக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும், தவிர்க்க செய்ய வேண்டும், விலக்கி வைக்க வேண்டும். ஜன்னப யுஜன்னிபுங்கிறது முத்தாத்தியான ஃபேலு. எப்படி தடுக்கப்பட்ட காரியங்கள்ல என்னங்க? கத்தீபி, நறுமணம் பூசக்கூடாது யாராமுடைய ஆடை அணிந்தால். வனஹ்வி, இது போன்றதை போல. வனஹ்வினா இது போன்றதுன்னா என்னங்க? உதாரணமாக முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, இது மாதிரி எல்லாம் போன்ற செயல்கள், வேட்டையாடக்கூடாது போன்ற செயல்களை விட்டவர்களை அவர் தடுக்கப்பட்ட அந்த காரியங்களை விட்டு சிறுவனையோ அல்லது பைத்தியக்காரரையோ அவர் விலக்கி வைப்பார். அது மாதிரி மஷாஹித. அது மாதிரி அந்த சிறுவனையோ அல்லது பைத்தியக்காரை ஹூரிதமீர் அந்த சிறுவன் பைத்தியக்காரர் 2 பேர் பக்கம் நீட்டிக்கலாம். இந்த 2 பேர்களில் ஒருவரை தொட்டு ஒரு இஹ்ராம் கட்டினால் அந்த ஒருவரை ஆதிராக ஆக்க வேண்டும். மஷாஹித, பார்க்கப்படக்கூடிய இடங்களுக்கெல்லாம் ஆதராக. உதாரணம், அரஃபா மைதானத்துக்கு கூட்டு போகணும், சஃபா மருவாவுக்கு கூட்டு போகணும், இது போன்ற மதீனா, அது இது போன்ற ஏராளமான ஜபல ரஹ்மத்துக்கு கூட்டு போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஏறி இருக்கிறாங்க. இது போன்ற இடங்களுக்கு, பார்க்கப்படக்கூடிய இடங்களுக்கு அந்த சிறுவரை, விவரமறியாத சிறுவரை என்ன செய்ய வேண்டும்? அந்த தந்தை என்ன செய்வார்? ஆதிராக ஆக்குவார், கொண்டு செல்வார். அங்கே கொண்டு அதற்கு முன் ஆதிராக ஆக்குவார், தன்னோட கூப்பிட்டு போகுவார். அந்த இடத்திற்கு முன்னால் அவரை, அந்த சிறுவரை தன்னோடு அழைத்து செல்வார். அது மாதிரி வயஃபஅலு அன்ஹு. அந்த சிறுவரை தொட்டும், விவரமறியாத சிறுவரை தொட்டும் வழி செய்வார். மாலா யும்கினு மின்ஹு. அந்த சிறுவனுடைய புறத்திலிருந்து எந்த செயல் சாத்தியமாக ஆக்கி வைக்காதோ, அம்காலை மிக்குன்னா சாத்தியமாக ஆக்கி வைக்காதோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் செய்யணும் ஃபிக்ஹ் பிரகாரம். ஆனா என்ன சொல்லணும் அப்படின்னா, கருத்தர்த்தம் என்ன? லாசிமுடைய அர்த்தம் தான் வைக்கணும். அதாவது அந்த சிறுவனுடைய புறத்திலிருந்து எந்த செயல் சாத்தியமாக ஆகாதோ அப்படின்னு அர்த்தம் செய்யணும். லாசிமுடைய அர்த்தம் தான் செய்யணும். ஆனா முத்தாத்தியான ஃபியலுக்கு முத்தாத்தியுடைய அர்த்தம் தான் செய்யணும். ஆனா கருத்தர்த்தம் லாசிமுடைய அர்த்தம். அதாவது அந்த சிறுவனுடைய புறத்திலிருந்து எந்த செயல் ஆகுமாக ஆகாதோ அந்த செயலை அந்த சிறுவனை தொட்டும் பகரமாக வழி, அதாவது தந்தையோ அல்லது சகோதரனோ செய்வார். உதாரணமாக இஹ்ராம்னா இஹ்ராம் கட்டுவதை போலனா இஹ்ராம் கட்டக்கூடிய நீயத்து. இஹ்ராம் கட்டும் பொழுது என்ன செய்யணும்? நான் இஹ்ராம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை எப்படி நியத்து செய்வான்? சிறுவனுக்கு தெரியாது, பைத்தியக்காரரால் நியத்து செய்ய முடியாது. அப்ப இந்த ஒன்றும் அறியாத இந்த சிறுவனுக்கு பகரமாக நான் இஹ்ராம் கட்டுகிறேன் அல்லாஹ்வே அப்படின்னு சொல்லி அவருக்கு இஹ்ராமுடைய ஆடை அணிவித்து இவர் நியத்து செய்யணும். அனுபவிப்பதை போல, அதான் சொல்ற இஹ்ராம் கட்டுவதை போல. இஹ்ராம் கட்டும் போது நியத்து செய்யணும். அதனால அந்த நேரத்துல அந்த பைத்தியக்காரரான மகனை தொட்டுமோ அல்லது சிறுவனை தொட்டுமோ தந்தை என்ன செய்வார்? நியத்து செய்வார். தவாஃபினுடைய 2 ரக்காத்து, உம்ரா ஹஜ் செய்யும் போது தவாஃபுடைய 2 ரக்காத்து தொழுகணும். அந்த 2 ரக்காத்து தொழுவதை போல
நான் தவாஃபி அப்படின்னு சொல்லி தவாஃபுடைய ரக்காத் தொழுவதை போல. ஏன்னா இந்த மாதிரி செயல்களில் அந்த சிறுவனால தெரியாது, சிறுவனுக்கு தெரிய பைத்தியக்காரனுக்கு எப்படி தொழுவணும்னு தெரியாது. ஏன்னா புத்தி சுவாதீனம் இல்லை, சிறுவருக்கு ஒன்றும் தெரியாது. சிறுவனுக்கு என்ன தெரியும்? அவன் மீது தொழுகை கடமை இல்லை. அப்ப என்ன செய்யணும்? வழிதான் என்ன செய்யணும்? 2 காத்து தொழுவதை போல இது போன்ற செயல்களை வழி செய்வார். ஒரு ரம்மி சிறுவனுக்கு கல்லை கொண்டு எரிய சொன்னா எங்கேயாவது எரிஞ்சிருவான், யார் மேலே அது எரிஞ்சிருவான், அஞ்சு கூட்டம் பயங்கரமா இருக்கும். அவ கல் எறிவதை போல இது போன்ற செயல்களிலே அந்த வழி என்ன செய்வார். இது சுருக்கமாக யாரின் மீது ஹஜ்ஜி கடமை, யாரால் அந்த கடமை இல்லாட்டினாலும் அவர் சார்பாக ஹஜ்ஜி செய்யலாமா செய்யக்கூடாதா போன்ற சட்டங்களை ஆசிரியர்கள் சிறப்பாக அழகாக நமக்கு விளக்கினார்கள். அடுத்து சொல்றாங்க, வல் முஸ்தீஉ இத்னானி, ஆசிரியர்கள் சொல்வார்கள், சக்தி பெற்ற ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெறக்கூடியவர், அதாவது சக்தி பெற்றவர். இஸ்ததாஅ யஸ்ததீஉ இஸ்திதாஅன் ஃபஹுவ முஸ்ததீஉன், அதாவது இஸ்மு ஃபாயில் தான். ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெறக்கூடியவர், பெற்றிருக்கக்கூடியவர். அப்ப அந்த சக்தி பெற்றிருப்பவர் இருக்கிறாரே, இஸ்ரானி 2 நபர்கள். ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெற்றவர் 2 நபர்கள். முதல் நபர் யார்? முஸ்ததீஉம் பினப்சிஹி, முதல்ல தன்னுடைய நப்சை கொண்டு அவர் சக்தி பெற்றிருப்பார். அதாவது ஹஜ்ஜை அவர் அவருடைய உடலால் செய்ய முடியும். ஏன்னா ஹஜ்ஜிங்கிறது பணம் மட்டும் இல்லை, உடல் சம்பந்தப்பட்ட வணக்கமும். பணம் உடல் 2 சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ பணமும் வேணும், உடலும் வேணும். உடல் பலமும் வேண்டும், பணபலமும் வேண்டும், உடல் பலமும் வேண்டும். அப்ப அவர் தனக்கு தானே ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெற்றவராக இருக்கிறார். அவருடைய நப்சை கொண்டு, அவருடைய உடலை கொண்டு, நப்சை கொண்டு முறாது அவருடைய உடலை கொண்டு அவர் சக்தி பெறுவார், சக்தி பெற்றிருப்பார் அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் அல்லது உம்ரா செய்யக்கூடியவர். முஸ்ததீஉம் பிகைரிஹி, அல்லது அவர் அல்லாத மனிதரை கொண்டு அவர் சக்தி பெற்றிருப்பார். அப்படின்னா தான் சார்பாக இன்னொருவரை ஹஜ்ஜி செய்ய வைப்பார். ஹஜ்ஜ பதிலி அவருக்கு பகரமாக, அவரால் செய்ய முடியாட்டி, அவருக்கு உடல் பலம் இல்லாட்டி. அந்த மாதிரி 2 வகையில் ஹஜ்ஜி கடமையாக ஆகும். சக்தி பெறுதல் என்பது 2 வகை. அது இப்போ நாம் பார்த்தோம். இப்போ அடுத்து சொல்றார், அம்மல் அவ்வலு, அறிந்து கொள்ளுங்கள், முதல் வகை உடையவர் யார்? சக்தி பெற்றவர், அதாவது தன்னுடைய உடலார் அவர் ஹஜ்ஜி செய்வதற்கு சுயமாக சக்தி பெற்றவர், இவர் தான் முதல் வகை. ஃபஹுவ, அந்த முதல் வகைனா என்ன? ஐயக்கூன சஹீஹன், அவர் நல்ல ஆரோக்கியம் உடையவராக இருப்பார், நோய் நொடி இல்லாதவராக இருப்பார். வாஜிதல் லிஸ்ஸாதி வல்மாஇ, அது மாதிரி உண்ணுவதற்கு உணவையும் தண்ணீரையும் அவர் பெற்று இருக்க வேண்டும். ஐயக்கூன வாஜிதல் லிஸ்ஸாதி வல்மாஇ, அது மாதிரி பிசமணி மிசிலிஹி, அந்த தண்ணீருக்குரிய அல்லது அந்த உணவிற்குரிய அந்த நார்மலான கிரயம், நார்மலான ரேட், அது போன்ற உணவு தண்ணீர் போன்ற அந்த வஸ்துக்களினுடைய நார்மலான விலை. தவணை மிசிலனா அந்த இடத்துல என்ன விலையோ அந்த நார்மலான விலைக்கு இதெல்லாம் பெற்று இருக்க வேண்டும் அவர். ஏன்னா அதிகப்படியான விலையை கொடுத்து ஒருவரால் செய்ய முடியாது. அது 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 எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது. அந்த நாட்டில் என்ன விலையோ, அந்த மக்காவில் மதீனாவில் அந்த அல்லது போகக்கூடிய அந்த காலத்தில் பயணங்கிறது தரைவழி பயணமாக இருந்துச்சு. இப்போ சொகுசாக ஆயிடுச்சு, ஃப்ளைட்டில் போயிடுறோம் டக்குன்னு. ஃப்ளைட்டு போனாலும் ஃப்ளைட்டு கொடுக்கக்கூடிய உணவு வாங்குறதுக்கு சௌகரியம் இருக்கணும். ஃப்ளைட்டுக்குள்ளே போனால் அங்கே உணவு சாப்பிட்றதுக்கு சொல்லி தனி ரேட்டு, கீழே தரையில் இருக்கும்போது உள்ள ஒரு ரேட்டு வேறு, அங்கே போகிறதுக்கு ஒரு ரேட்டு வேறு, ஃப்ளைட்டில் இருந்து சாப்பிடணும்னா. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலேருந்து வருவாங்க, சிலர் அமெரிக்காவிலேருந்து வருவாங்க, சிலர் இந்தியாவிலேருந்து போகக்கூடியவங்க ஒரு டைம் சாப்பிட்டா போதும் 4 மணி நேரம். ஏன்னா ஒரு டைம் உணவு அவங்க சாப்பிட்டுக்குறாங்க, அந்த உணவுக்கு உண்டான பணத்தை கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இந்த இதை கொண்டு முறாது என்ன, அந்த இடத்துல எந்த இடத்துல அவர் தங்குவாரோ, எந்தெந்த இடங்கள் தங்கி போவாரோ அந்த காலத்தில், அந்த இடத்துல விலைக்கு சாமான் வாங்குவதை கொண்டு அவர் சக்தி பெற்றவராக இருக்கணும். ஃபில் மவாதிஇ, அதான் சொல்றாரு, அந்தந்த இடங்களிலே. மௌதிஅனா இடம், மவாதிஅன இடங்கள், பன்மையாக சொல்றாரு. அந்தந்த இடங்களிலே, அல்லத்தி எந்த இடம், ஜரத்தில் ஆதத்து பழக்கம் செல்லுமோ, பிகௌனிஹி, ஏன்னா அவர் அந்த ஹாஜ் அல்லது அந்த விலை பொருள் ஃபீஹா அந்த இடத்திலே ஆகியிருப்பதை கொண்டு பழக்கத்தில் எவ்வளவு தொகை என்பது நடைமுறையில் நடைபெற்று கொண்டிருக்குமோ, அப்படிப்பட்ட அந்த இடங்களிலே அந்த வஸ்துக்குரிய அந்த விலையை கொண்டு அந்த தண்ணீரையோ உணவு தேவைக்காக வேண்டிய உணவையோ அவர் பெற்றிருக்க வேண்டும், வாங்குவதற்கு சக்தி உடையவராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஹஜ்ஜிக்கு நிபந்தனையை சொல்றாங்க ஆசிரியர் அவர்கள். சும்மா எல்லாராலையும் ஹஜ்ஜி செய்ய முடியாது. அது மாதிரி வராஹிலத்தின் வாஜிதல் லிஸ்ஸாதிங்கிற மாதிரி வாஜிதன் ராஹிலத்தின் ராஹிலத்தின்,
அதாவது பயணிப்பதற்குண்டான வாகனத்தை, வாகனம் ராஹிலத்துன வாகனம், பயணிப்பதற்குண்டான வாகனத்தை அவர் பெற்றவராக இருக்க வேண்டும். அந்த சக்தி பெற்றவர். அந்த வாகனம் எப்படிப்பட்ட வாகனம்? தஸ்லஹு, தஸ்லுஹு, லஹுல தஸ்லுஹு, அந்த சலஹ யஸ்லுஹு தஸ்லுஹு, அந்த வாகனம் இணக்கமாக இருக்க வேண்டும். லிமித்திலிஹி, அவர் போன்றவர். அந்த என்ன, அந்த நாட்டினுடைய அந்த தொகை தமன மிசில்னு சொல்றோம் இல்லையா? லிமித்திலிஹினா அந்த வா அந்த தமன மிசில், அந்த வஸ்துவை வாங்குவதற்குண்டான அந்த கிரயத்திற்கு இணக்கமாக ஆகுமே, அந்த தமன மிசில். மிசிறு சமன மிசிலிஹின்னு அர்த்தம். லி தமனி மிசிலிஹின்னு அர்த்தம். அந்த வாகனம் போன்ற வஸ்துவை கிரயத்தை கொடுத்து வாங்குவதற்கு இணக்கமாக இருக்குமே, அப்படிப்பட்ட வாகனத்தை இவர் பெற்று இருக்க வேண்டும். இன்கான, பார்க்கலாம், இன்கான மக்கத்த அலா மசாஃபத்தில் கஸ்ரி, அதாவது மக்காவிலிருந்து மசாஃபத்தில் கஸ்ர் 48 மைல் தொலைதூரத்திற்கு அப்பால் அவர் இருக்கிறார். வசிப்பிடமே மக்காவை தான். மக்காவிலிருந்து 48 மைல் தூரம் தொலை தூரத்தில் இருக்கிறாரு. சவுதியில தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய வீட்டிற்கும் மக்காவுக்கும் இடையில 48 மைல் தொலைதூரத்தின் மீது இருக்கக்கூடிய மக்காவிலிருந்து அவர் ஆகியிருந்தால், இப்ப பயணிப்பதற்கு அவரிடத்துல வாகனம் இருக்க வேண்டும். சமணம் சிலை கொண்டு அந்த இடத்துல அந்த வாகனத்தை எவ்வளவு வாங்குவார் கிரயம் கொடுத்து, அல்லது எவ்வளவுக்கு கிரயம் கொடுத்து வாடகைக்கு அவர் வாங்குவார். எப்படி எடுத்தாலும் சரி, சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கு சக்தி பெற்றிருந்தாலும் சரி, அல்லது வாடகைக்கு எடுத்து வாகனம் ஓட்டக்கூடியவராக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே அவர்கிட்ட சக்தி இருக்க வேண்டும். ஒயின் அத்தாக்கல் மஷ்ய, அவர் நடப்பதற்கு, நடந்து சென்று ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தியை அவர் பெற்றிருந்தாலும் சரி. வாவ் ஹாலியா அல்லது வசூலியா. ஏன் அப்படின்னா 48 மைலுக்கு அப்பால் இருக்கிறாரு. ஏன்னா அதனால் அவர் நடந்து வருவதற்கு சக்தி பெற்றிருந்தாலும் என்ன செய்யணும்? வாகனம் இருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் பொறுத்தளவுக்கு சாமான்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும். உண்ணுவதற்கு உணவு இல்லாமே, சுமப்பதற்கு ஒட்டக வேண்டும். இப்போ அந்த வாகன வசதி இருந்தால் தான் ஹஜ்ஜி கடமை. அது மாதிரி இல்லை அப்படின்னா, நடப்பதற்கு சக்தி பெற்றிருந்தாலுமே சரி, ஏன்னா நடந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியாது, சாமான்கள் எல்லாம், உண்ணுவதற்கு உண்டான உணவை எல்லாம். அப்போ அதெல்லாம் பெரிய சுமையாக ஆயிரும். அப்போ அந்த அளவுக்கு உண்டான வசதி வாய்ப்பு இருந்தால் தான் ஹஜ்ஜி கடமை. இஸ்லாம் மனிதனின் மீது அவனுக்கு முடியாத ஒரு செயலை அவனின் மீது சுமத்தாது. இந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒக்கதா தூனஹா, அவ்வாறே அந்த மசாஃபத்துல் கஸ்ர், ஹாவுடைய எல்லாமே மசாஃபத்துல் கஸ்ர், அந்த மசாஃபத்துல் கஸ்ருடைய தொலை தூரத்திற்கு உள்ளே அவர் இருந்தாலும் சரி. ஒயின்கான மிம்மக்கத்த அலா தூனிஹா, அந்த அதாவது தூனல் மசாஃபத்தில் கஸ்ர், அலா தூன மசாஃபத்தில் கஸ்ரி, மசாஃபத்தில் கசருடைய அளவிற்கு உள்ளேயே 48 மைல்களுக்கு உள்ளேயே அவர் இருக்கிறார். உதாரணம் 40 மைலுக்கு உள்ள, 40வது மைலில் இருக்கிறார். மக்காவுக்கு அவருக்கு வீட்டிற்கு இடையில அந்த உள்ளேயே இருந்தால் அவர் இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? வாகனத்தை அவர் பெற்று இருக்க வேண்டும் செல்வதற்கு. இல்லம் யுத்திகுஹு, நடப்பதற்கு அவர் சக்தி பெறாவிட்டாலும் சரி. யுத்திகு, அந்த ஹாஜி இருக்கிறார, அவர் சக்தி பெறாவிட்டால், நடப்பதற்கு சக்தி பெறாவிட்டால், ஏன்னா சக்தி பெறாவிட்டாலும் அந்த மசாஃபத்துல் கஸ்ராவுடைய அளவை விட குறைந்த தூரத்தில் அவருடைய வீடு இருந்தால், இப்போ அவரின் மீது ஹஜ்ஜி கடமையாக ஆகும். மொத்தத்தில் வாகனம் இருக்கணும். நடப்பதற்கு சக்தி பெற்றிருந்தாலும் சரி, சக்தி பெற்று இல்லாவிட்டாலும் சரி. ரொம்ப பக்கமாக இருக்கிறாரு, மக்காவுக்கு அதுக்கும் ஒரு 10 10 மீட்டர் தான் இருக்குது. ஏன்னா அப்படின்னா இப்போ பரவாயில்லை, நடந்தே வரலாம். இப்போ வாகனத்தை நிபந்தனை நடமாட்டாங்க. அப்போ என்னன்னா, இந்த அளவுக்கு இஸ்லாமிய சட்டம் வல்லுநர்கள் சட்டத்தை இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, மசாஃபத்துல் கஸ்ருடைய தொலைதூரத்திற்கு, அவருடைய தொலைதூரத்தில் அவருடைய வீடு இருந்தால் 48 மைலுக்கு அப்பால் அவருடைய வீடு இருந்தாலும் அவர் வாகனம் பெற்று இருக்க வேண்டும். அப்படின்னா மற்ற ஸ்டேட்டில், அந்த உதாரணமாக இப்போ சவுதியிலே பல ஸ்டேட் இருக்குது. பக்கத்தில் பல ரியாதிலிருந்து வரக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஒரு நாள் பயணித்து வரக்கூடியவங்க. இந்தியாவில் 4 மணி நேரம் ஃப்ளைட் வசதி இருக்குது. ரியாதில் பஸ் இருக்குது. ஏன்னா அப்போ அங்கெல்லாம் என்ன செய்யணும்? சீக்கிரம் வந்துடலாம், வாகனம் இருக்குது. நைட்டு ஒரு இரவுல வந்துடலாம். எப்படி எவ்வளவு தொலைதூரத்தில் இருக்கிறாரோ அந்த தொலைதூரத்தை கடப்பதற்குண்டான சௌகரியம், வாகன வசதிகள் இருக்கணும். அந்த காலத்தில் கடல் பயணம் இருந்துச்சு, இந்த காலத்தில் ஃப்ளைட் வந்துருச்சு. இப்போ ஏராளமான வசதி வாய்ப்புகள் எல்லாம் வழங்கி இருக்கிறான். அதனால் இப்போ உள்ள காலத்தில், நவீனமான காலத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் யாருக்கு கொடுத்துருக்கிறானோ அவங்க மீது ஹஜ்ஜி கடமை. உதாரணமாக இப்போ ஹஜ்ஜி செய்கிறது இந்த வருஷம்
8 லட்சம் 7 லட்சம்னு கேட்குறாங்க எல்லா சௌகரியத்தோடு ஹஜ் செய்கிறதுன்னா. எனவே அப்படிப்பட்ட அந்த ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக. மீதமுள்ள இந்த பாடத்தை ஹஜ் சம்பந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் மஹ்மிலன் இன் ஷக்க அலைஹி ருகூபுல் கத்பிலிருந்து 163வது பாடத்தில் நாம் காணுவோம். எதை கண்டோமோ எதை நாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் நடக்க அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நல்ல அருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.